கடந்த காலங்கள் அவர் 2015 சென்னை பெருவெள்ள பாதிப்பை சுட்டி காண்பித்து பேசுகிறார். அப்படியான நிலைமை இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கல, முதலமைச்சரே வீட்டை விட்டு வெளியில வரல அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காண்பிக்கிறார். இன்றைக்கும் அந்த கடந்த காலங்களை நினைவூட்டி விமர்சிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் கண்டிப்பா இருக்கா? அதாவது ஒரு விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனம்னு வரும்போது நம்ம கடந்த காலங்களை ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு நினைவூட்டுறது சரிதானே. இப்ப ஏன்னா மறதிங்கிறது தேசிய வியாதின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த மறதி தேசிய வியாதி ஆகும்போது மக்களே சில விஷயம் மறந்துருப்பாங்க இல்லையா. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ராத்திரி அன்னைக்கு செம்பரம் ஏரிய பிரச்சனை வரும்போது நம்ம வேற யாரும் எதிர்கட்சியோ அப்ப இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் வேற யாரும் சொல்லல. அப்போ இருந்த ஒரு அரசு அதிகாரி உத்தரவுகள் எங்கிருந்து வரவே இல்லை, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு வேற யாரும் சொல்லல. அப்போ அவங்க கூட இருந்த ஒரு மூத்த அதிகாரி சொன்ன விஷயம் இன்னைக்கும் அவர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அப்போ அந்த விஷயத்தை மக்களுக்கு நினைவு ஊட்ட வேண்டிய அவசியம் வருது. அதே நேரத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகு ஆர்கே நகர்ல டெம்போ டிராவலர்ல நின்னுட்டு அம்மையார் ஜெயலலிதா என்ன பேசினாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்க ஊடகத்துல கூட அது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதனால இது மறைச்சு பேசுறதுக்கும் புதுசா சொல்றதுக்கும் ஒண்ணுமே இல்ல. மக்களுடைய மறதியை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். அதே நேரத்துல ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டியதுதான், இதுவரை இருந்த ஆட்சிகளுக்கும் இப்போது இருக்க ஆட்சியிலையும் பேரிடர் விஷயத்தை எப்படி அணுகுறாங்கிறத முக்கியம். அந்த அணுகுமுறை மாற்றத்தை தான் மக்கள் பார்க்கிறார்கள். இப்ப அந்த முன்னாடி இருந்த அணுகுமுறை சொல்றீங்க அது மக்களுக்கே தெரியுமே. இதுல ஒளிவு மறைவு எதுவுமே இல்லையே. நாம அதாவது எந்த விஷயத்தையுமே மறைச்சோ ஒளிச்சோ எதுவுமே செய்யவில்லை. மக்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள். வெள்ளம் பாதித்த இடத்தில் உள்ள மக்களுக்கும் இது தெரியும். வெள்ளம் பாதிக்காத இடத்திலிருந்து நம்ம ஊடகம் மூலமாகவும் சமூக ஊடகம் மூலமாகவும் பார்க்கின்ற மக்களுக்கும் தெரியும். முந்தைய ஆட்சிக்கும் இப்போதைய ஆட்சிக்கும் ஆளும் முதல்வர் துணை முதல்வர் இருவரும் ஹெலிகாப்டர்ல போய் பார்க்கல. எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களும் போய் பறந்து போய் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கல. அதே நேரத்துல கஜா புயல் 8 நாளுக்கு அப்புறம் போய் பார்த்ததும், எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒக்கி புயல் 13 நாளுக்கு அப்புறம் ஒரு முதல்வர் இங்க வந்ததும் அந்த மாதிரிலாம் இல்லாம 15 மணி நேரத்துக்கு உள்ள அங்க துணை முதல்வரும் போனது என்பதெல்லாம் வரலாறுங்க. இத சொல்லித்தான் ஆகணும். இத நினைவூட்டல் செஞ்சுதான் ஆகணும். இல்ல மக்களுக்கு மறந்து இருக்கும் இல்லையா. கஜா பாதித்த மக்களுக்கும் எங்க மாவட்டத்துல ஒக்கி பாதித்த மக்களுக்குமே முதல்வர் எப்ப வந்தாரு, நிவாரணம் எப்ப வந்தது, எத்தனை மீனவர்கள் காணாம போனாங்க, எத்தனை விஷயங்கள் இங்க இல்லாம போச்சுன்னு மக்கள் மறந்து இருப்பாங்க. அது நினைவூட்ட வேண்டியது ஆளுங்கட்சியுடைய நிச்சயமான ஒரு பொறுப்பு தானே. நிச்சயமா சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி திமுக அரசு இதெல்லாம் ஆற போடாது. உடனே களத்துல போய் நிக்கும். எதையுமே ஆற போடுற விஷயம் அதிமுகவுடைய அணுகுமுறை. அதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த அணுகுமுறை தான் வித்தியாசமே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது. ஒரு ஆட்சியாளர் மக்களுடன் போய் நிக்கிறார் இல்லையா, அவங்கள நம்பிக்கை தராரு இல்லையா. நான் இருக்கிறவங்க கூட சொல்லிட்டு எந்த விஷயம் வந்தாலும் எங்க வந்தாலும் முதல்வர் அவர்கள் போய் நிற்கிறார் இல்லையா, அடுத்த நாளே வேற ரொம்ப எடப்பாடி 2 வாரம் கழிச்சு இல்ல, அடுத்த நாளே அந்த மக்களோடு போய் நிக்கிறார். அந்த மக்களுக்கான தேவையை கொடுக்கிறார், நிவாரணம் கொடுக்கிறார், அங்குள்ள அதிகாரிகிட்ட பேசுறார், முக்கியமான குழுவை அமைக்கிறார். அதுதான் அணுகுமுறை. அந்த அணுகுமுறையை ஆற போட்டாக்கா நாம முன்ன பார்த்த மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரியால 300 பேர் செத்ததும், ஒக்கினால 200 பேர் செத்ததும், கஜானால 100 பேர் செத்ததும் நடக்கும். இந்த ஆற போடுற விஷயம் திமுகவில் நடக்காது. இதுதான் உண்மை.